எமது மில்கி வே கேலக்சியின் முழுமையான ஒரு படத்தை உருவாக்கியுள்ளது. அதற்கு வரைபடம் என்றே கூறலாம். நாசாவின் நேன்சி கிரேஸ் ரோமான் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பினால் இந்த வரைபடம் இன்ஃப்ராரெட் அலைக்கற்றைகளை கொண்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஒரு 29 நாட்கள் கழிக்கப்பட்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் முழுமையாக இது வரையப்பட 2 ஆண்டுகள் வரை எடுக்குமாம். இதற்கு கெலக்டிக் பிளேன் சர்வே என்று கூறுவாங்க. இந்த கெலக்டிக் பிளேன் சர்வேயில் முக்கியமாக இதுவரை மில்கி வேயில் ஒளிந்து கொண்டுள்ள இதுவரை எந்த ஒரு டெலஸ்கோப்பினாலும் அறியப்படாத பல நட்சத்திரங்களையும் இந்த 2 வருடங்கள் கழித்து உருவாக்கப்படும் இந்த மில்கி வேயின் முழுமையான அந்த படமானது உள்ளடக்க உள்ளது. மற்றும் இது மில்கி வேயின் எவ்வளவு பகுதிகளை கவரும் என்று தெரியுமா? எமது சந்திரனை எடுத்துக்கொண்டால் அது மாதிரி அதன் விட்டம் மாதிரி சுமார் 3500 மடங்கு அந்த வானத்தை கவரப்போகின்றது. அதாவது சந்திரன் இந்த வானத்தில் எவ்வளவு பரப்பை பிடித்து கொண்டிருக்கின்றதோ அது மாதிரி 3500 சந்திரங்களை இந்த வானத்தில் நாம் வைத்தால் எவ்வளவு பரப்பு வருமோ அவ்வளவு பரப்பான இந்த வானத்தை இந்த சர்வே உள்ளடக்க உள்ளது. இதில் ஏறத்தாழ 20 பில்லியன் ஸ்டார்களை டிடெக்ட் பண்ண முடியும் என்று சொல்றாங்க விஞ்ஞானிகள். அதாவது எமது மில்கி வே கேலக்சியில் ஏறத்தாழ 400 பில்லியன் ஸ்டார்கள் இருக்கின்றன. அவற்றில் 20 பில்லியன் ஸ்டார்களை டிடெக்ட் பண்ணுவது என்றால் எவ்வளவு பெரிய சாதனை என்று நினைத்து பாருங்க. இந்த 20 பில்லியன் ஸ்டார்களில் பெரும்பாலானவை டஸ்டாலும் கேஸாலும் அது மறைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எனவே டஸ்டையும் கேஸையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய இன்ஃப்ராரெட் மூலம்தான் இந்த டென்ஸான ஒளிந்து கொண்டிருக்கும் ஸ்டார்கள் அந்த இன்ஃப்ராரெட் கிளவுடையும் தாண்டி ஆய்வு மேற்கொண்டுதான் அவை வெளிக்கொண்டு வரப்பட உள்ளன. இதற்காக ஸ்டார்கள் சாதாரணமாக நாம் இதுவரை கண்டுபிடித்துள்ள ஸ்டார்கள் எவ்வாறு ஃபார்ம் ஆகின்றன, எவ்வாறு அழிகின்றன என்ற பல தகவல்களையும் நாசா உள்ளடக்கியுள்ளது. மற்றும் இந்த எமது மில்கி வே கேலக்சியின் கெலக்டிக் ஆர்ம் என்று கூறுவாங்க, கேஸ் ஃப்ளோஸ் என்று கூறுவாங்க, மற்றும் காம்ப்ளெக்ஸான ஸ்டார் ஃபார்மேஷன் என்று கூறுவாங்க. அந்த அனைத்தையும் உள்ளடக்கி அந்த பகுதிகளையும் இது டீட்டெயிலாக ஒரு கம்ப்ளீட் மெப்பாக கொண்டு வர உள்ளது. மற்றும் இந்த கெலக்டிக் ஸ்ட்ரக்சர் இவல்யூஷன், அதாவது எமது கேலக்சி எவ்வாறு இவால்வ் ஆகியது என்ற நீண்ட கால கேள்விக்கான விடையை அளிக்கும் முகமாகத்தான் இந்த சேவை இப்பொழுது திட்டமிடப்பட்டு வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது என்ன செய்யும், இது என்ன முக்கியமாக செய்யும் என்றால் எமது கேலக்சியை பற்றிய முழுமையான வியூவை கொண்டு வரும். எமது கேலக்சியில் எவ்வாறு பிறந்தது, அதன் இவல்யூஷன் என்ன, அதில் என்ன ஒளிந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் என்ன கண்டுபிடிக்கப்பட வேண்டி இருக்கின்றது என்பதுடன் எமது கேலக்சியில் வேறு எங்காவது உயிர்கள் இருப்பதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியினையும் இந்த முழுமையான மெப் கொண்டு வரும் என்று நாம் நம்பலாம்.